தேவையில்லாத ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு வரும். நாம ஆரம்பத்துல இருந்தே தெரியாதவங்கள்ட்ட தானே பழகுறோம் அப்படின்றதே நாம சிந்திக்காம போயிடும். அப்ப இதை சிந்திக்க வைக்க வேண்டியது பெற்றோர் கையில இருக்குது, ஆசிரியர்கள் கையிலுமே இருக்குது. அப்ப பேசும்போது என்னெல்லாம் பேசணும், எதையெல்லாம் கதைக்கணும், எதையெல்லாம் பகிர்ந்துக்கணும், எதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, இதை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த பேச்சு அதிகமா பேசுறது ரொம்ப முக்கியம். சரளமா பேசணும், சுவாரஸ்யமா பேசணும். எப்ப அந்த சுவாரஸ்யம் வரும் பேச்சுல? நாம் அதிகமா பேச 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 கடகடன் பேசணும். நமக்கு அந்த திக்கு தடங்கள் இல்லாமல் பேச ஆரம்பிக்கும் போது தான் சுவாரஸ்யமான பேச்சுகள் வரும். மேடையில பேசுற நிறைய பேரை பார்க்கும் போது நமக்கு ஆசையா இருக்கு, இவர்களை மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு. ஒரு நாள் 2 நாள் பயிற்சி கிடையாது, அவர்களுக்கு அத்தனை ஆண்டுகள் பயிற்சி தான் அவர்களை ஒரு மேடையில நின்று பேச வைக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு அந்த பேச்சு கலை, அந்த நல்லா பேசுறது, திறம்பட பேசுறது, கடகடன் பேசுறது, நிறைய விஷயங்களை பேசுறது நம்மளுடைய நினைவாற்றலை ஊக்குவிக்கும், நம்மளுடைய சிந்தனை திறனை பெருக்கும், நிறைய விஷயத்தை கத்துக்க வைக்கும். ஏன்னா நம்ம 2-3 விஷயம் பேசுறோம் அதிகமா, நம்ம ஞாபகத்துல இருக்கும். அதிகமா பேசிட்டாலே அது நமக்கு மறந்தே போகாது, ஞாபகத்துல இருக்கும். அப்ப அடுத்து அடுத்து அடுத்துன்னு புது புது விஷயங்களை தேட தோணும் நமக்கு. அப்ப இந்த பேசுறது குறையறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு ஞாபக மறதி அதிகமா வருது. நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் இல்லாம வச்சுட்டு தேடும் போதே நமக்கு கோபம் அதிகமா வருது. எங்கே வச்சனே தெரியல அப்படின்னு நமக்கு நம்மளை மீறி கோபம் வருது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம பசங்க மேல கோபம் வரும், நம்ம கணவன் மனைவி மேல கோபம் வரும். நான் எங்கே வச்சு நீ கவனிக்கலையா, வச்ச பொருளை வச்ச இடத்துல வைக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கோபம் அதிகமாகும். அப்போ கோபம், ஞாபகம் மறதி ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டடா மாறுது. அப்ப இந்த இன்டர் ரிலேட்டடா மாறாம இருக்கணும்னு சொன்னா நிறைய பேசணும். அதிகமா நம்ம பேசி பழகும் போது இந்த கோபப்படுகிற தன்மை கூட நம்மிடம் குறைய ஆரம்பிச்சிடும். அதிகமா நம்ம கோபப்பட மாட்டோம். ஏன்? நான் அடுத்தடுத்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிருவேன். அங்கே கோபம் அதை தாங்கிக்கிட்டே நிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கோபத்தை அடக்கி ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலே நான் நிறைய சொல்லிட்டேன், கோபம் வந்தாலும் யாராவது ஒருவர் சைலண்டா போயிடணும். அதுதான் சிறந்த வழி கோபத்தை அடக்கி ஆளுவதற்கு. வள்ளுவ பெருமான் சொல்லுகிற மாதிரி தான் நம் அக மலர்ச்சியையும் முக மலர்ச்சியையும் அதை கெடுக்கக்கூடிய முதல் பகைவனாக இந்த கோபம் இருக்கிறது. அப்படியாப்பட்ட கோபத்தை நாம எடுத்துக்கிட்டு நம்மளோடையே வச்சு பயணம் பண்ணக்கூடாது. அந்த நேரம் யாருக்கு தான் கோபம் வராது? வரும். அந்த நேர கோபம் அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிடும். அதுக்கு அடுத்து சிந்திக்கணும், இது சரியா தவறா. வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி நாம் சிந்திக்கணும். இதை பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தால்தான், நான் தான் முயற்சி பண்ணணும். அப்போதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டாரம், எனக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையும். நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், தோழர் தோழிகளாக இருக்கட்டும், நட்பு வட்டமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும். இன்னொன்று 4 பேருக்கு நம்ம சொல்ல முடியும் எப்படி கோபத்தை அடக்கி ஆள்றது, கோபப்படாமல் எப்படி இருக்கணும். அதில் பார்ப்பா, அவர் கோபமே வராது, எப்படிதான் கடந்து போறாளோ. அவங்க அம்மா பேசினாலும் சரி, மாமியார் பேசினாலும் சரி, எதுவுமே அவளை டிஸ்டர்பே பண்ண முடியாது. அவன் பாட்டு ரொம்ப சைலண்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றான். இதற்குமே ஒரு திறமை வேணும். அப்ப மாறி மாறி சண்டை போடுறதுக்கு பதில் அந்த மௌனம் பல விஷயத்தை கையாளுகிறது. அப்ப அந்த மௌனம் எங்கே தேவைப்படுகிறது? கோபத்தை அடக்கி ஆள்வதற்கு மௌனம் ஒரு சிறந்த கலையாக இருக்கிறது. ஒருத்தர் நம்மை வேணும்ட்டே எரிச்சல் படுத்தி பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து அகன்று விட பாருங்கள். அந்த மனிதருடன் பேசுவதை தவிர்க்க பாருங்கள் அந்த நேரம். அதற்கு அப்புறமா தான் நமக்கு இது தேவையா தேவையில்லையா, இந்த கோபம் சரிதானா, இந்த விவாதம் சரிதானான்றதுல அடுத்த லெவல். இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும்.